ஃபைலெல்லாம் ஃபுல்லாக பார்த்தாச்சு சார். நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து நல்ல ஆளாக அனுப்பிச்சு மேட்ரை சால்வ் பண்ணிவிடுவோம். எதையோ பண்ணு, ஊர் மக்கள்கிட்ட வரக்கூடாது, புரியுதா? ஓகே சார், தேங்க்யூ சார். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏதாவது பிரச்சனையா சார்? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. மினிஸ்ட்ரி ஏரியாவில் ஜாக்சன்ற போய் ஒரே அட்டகாசம் ஒன்று தான். மக்கள்லாம் சேர்ந்து ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்க சொல்கிறேன். இன்னுமா பேபிசாஸ் நம்புகிறாங்க? ரூமராக இருக்கும் சார். ரூமராக என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் மினிஸ்டர் பேச்சு மீற முடியாது இல்லையா? இந்த மொக்க அசைன்மெண்ட்டுக்கு யார் அனுப்புறது? ஜெகதீஸ்வரன் கொடுத்த அசைன்மெண்ட் 4மே சக்ஸஸ். இது வரைக்கும் எந்த ஃபெயிலியருமே இல்லை சார். நெக்ஸ்ட் கௌதமன் கொடுத்த அசைன்மெண்ட் 3ல் 2 சக்ஸஸ், 1 மட்டும் ஃபெயிலியர் சார். நெக்ஸ்ட் பிரபாகரன். இல்லை, இதுக்கு முன்னாடி போடுங்க சொல்கிறேன். இல்லை அது வேண்டாம் சார், இந்த ப்ரொஃபைல் பார்ப்போம் சார். இல்லை, அதை போட சொல்லுங்கள். ப்ரீவியஸ் வைங்க. இவங்க என்ன ட்வின்ஸா? இல்லை சார், ஃபோட்டோஷாப்பில் பில்டப் பண்ணி எடுத்து வச்சுருக்கான் சார். பில்டப்பா? இது வரைக்கும் இவன் எந்த அசைன்மெண்ட்டும் பண்ணினதில்லை. ஆனால் பில்டப் கொடுக்கறதுல ஓவராக இருப்பான் சார். 3 மாதம் மெடிக்கல் லீவ் போட்டு கல்யாணத்துக்காக பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கான் சார். அப்போ இவன் தான் என் கரெக்டான ஆள். இவனையே கூப்பிடுங்க. என்னையா ஸ்மோக்லேருந்து வரான்? நான் தான் சொன்னேனே சார், பில்டப் கொஞ்சம் ஓவராக இருக்கும்னு. சார், சத்யா ரிப்போர்ட்டிங் சார். குட் மார்னிங் சார். ஜெயக் யுவர் சீட். தேங்க்யூ சார். சேலத்துலேருந்து 100 கிலோமீட்டர் தாண்டி அயன்புரன்ற கிராமத்துக்கு தான் நீங்கள் போகணும். அதுக்குண்டான ஃபைல் இது. அந்த ஊருக்குள்ளே தீவிரவாதிகள் வந்துட்டாங்களா சார்? தீவிரவாதிலாம் ஒன்றும் இல்லை, ஓவராக எமர்ஜென்ட் பண்ணாத. அந்த ஊருக்குள்ளே 9 மணிக்கு மேலே ஏதோ ப்ராப்ளமா. ஊர் மக்களை விசாரிச்சதில் ஜாக்சன்ற பேய் வந்து அட்டகாசம் பண்ணுதான். பேயா சார்? அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அது பேயா மனுஷனான்றது தான் நீ கண்டுபிடிக்கணும். என்ன பேய்ங்கிறா? சரி, சமாளிப்போம். ஓகே சார், அந்த ஊருக்கு போயிட்டு 2 நாளில் கேஸை முடிச்சுட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன் சார். ஏன் 2 நாள் இல்லை, 2 மாதம் கூட எடுத்துக்கோ. ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, புரியுதா? புரியுது சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஏங்க ஊருக்குள்ளே போகிறேங்க, வாங்க நான் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லைங்க, நான் போய்க்கிறேன். பரவாயில்லைங்க, நான் விட்டுறேன், வாங்க. நான் போய்க்கிறேன், நீங்கள் போங்க. அப்போ வரமாட்டேங்க. சரி, ஓகே. ஹலோ, ஊருக்குள்ளே வேணாம், கொஞ்சம் பக்கத்தில் விட்டுறீங்களா? உட்காருங்க. ஏங்க உங்கள் பேர் என்னங்க? விஜய். நல்ல பேர். என் பேர் சத்யாங்க. சிட்டியில் எஸ்ஐயாக இருக்கேன். மாதம் 15,000 ரூபா சம்பளம். இந்த கேஸை மட்டும் முடிச்சிட்டேன்னு வைங்களேன், அப்புறம் ப்ரொமோஷன் தான். என்ன கேஸுங்க? அதாங்க உங்கள் ஊரில் எவனோ ஜாக்சன் ஒருத்தர் அட்டகாசம் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கானாமே, அவனை முட்டி தட்டி விடுறதால தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்னங்க சைலண்டாக இருக்கீங்க? உங்களுக்கு அவனை தெரியுமா? சீக்கிரமாக போங்க. ஏன் பச்சி பம்புது? ஓ, இதுதான் மேட்ரா. பாரு ஐயா வித்தையா. எங்க இங்கே எங்க வண்டி நிறுத்தினீங்க? ஏங்க நான் நிறுத்தலைங்க, அதுவா நின்றுச்சு.
எடுங்க எடுங்க போலாம் 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 எடுங்க ஏங்க வண்டி போலாம் ரிப்பேருங்க. அப்புறம் எடுனா எங்க போய் எடுக்கிறது? நீங்க முதல்ல இறங்குங்க. ஏங்க பைக் ரிப்பேர் பண்ணுங்க, இறங்குங்க. நீங்க என்ன சுடுகாடை தாண்டி விட்டுறீங்களா ப்ளீஸ்? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கை விடுங்க. 2 steps பேக். இப்போ பிடிச்சிக்கங்க. ஏங்க சுடுகாடுங்க, ஓகேவா? ஐயோ போலாம் போலாம். உங்களுக்கு இவ்வளோ பயம் இருந்தால் என்ன கட்டி பிடிச்சிட்டு கூட வரலாங்க. நான் அதை ஃபீல் பண்ண மாட்டேன். போலாங்க. இதுக்கு மேலே நான் போயிடுவேன், நீங்கள் கிளம்புங்க. எதுக்குங்க? இதுக்கப்புறம் வேறு ஏதாவது சுடுகாடு வரப்போகுது, கூட வரேன். இல்லைங்க, இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை. ஷுவர், நீங்கள் கிளம்புங்க. ஓகே. ஏங்க சத்யா மறந்துட போகிறேங்க. நல்லா சிலுக்கு மாதிரி இருக்கா. நம்மளுக்கு அவ்வளோதான். என் பேர் சிவானந்தம், இந்த ஊர் பிரசிடென்ட். ஐம் சத்யா ஃப்ரம் சிபிஐ. எஸ்ஐன்னு சொன்னாங்க. சொல்லிட்டானுங்களா? சிபிஐயில் எஸ்ஐ. ஓ சரி, வாங்க சாமி கும்பிடலாம். ஐயா, நம்ம ஊருக்கு ஒரு உயிர் வந்திருக்கு. அந்த உயிருக்கு ஜாக்சன் பேயால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அந்த உயிர் இந்த ஊருக்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி எந்தவித சேதாரமும் இல்லாம அப்படியே திரும்பி போயிடணும். சாமி, அந்த உயிரை நீ தான் ஐயா காப்பாற்றணும், நீ தான் காப்பாற்றணும். ஏய் ஐயா, ராட்லி குலதெய்வமே, சாமி தம்பி கை நீட்டு. நீட்டுப்பா. 102வது கைது. இவனாவது பிழைக்கணும். ஒன்றை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க, இந்த ஊர் எல்லையை தாண்டுற வரைக்கும் இந்த கயிறு உன் கையிலேயே இருக்கட்டும். ஜாக்கிரதை. அப்புறம் தம்பி, உங்க காரியம் முடிகிற வரைக்கும் நம்ம பண்ண வீட்டிலே தங்கிக்கிங்க. இவன் மணி உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பான். என்ன பாக்குறீங்க? நம்ம பையன்தான். தம்பி ஒரு நிமிஷம். வயசு பிள்ளை இருக்காரு, அதான் மனசு கொஞ்சம் சங்கடமா. பரவாயில்ல பரவாயில்ல, ஐயா இருக்காரு, அவரு பாத்துக்குவாரு. நீங்க தைரியமா போங்க. டேய் கூட்டிட்டு போடா. ஒன்றுக்கு போகிறதுக்குன்னு மெட்ராஸ் இருந்து கிளம்பி வந்திருப்பான் போல் தெரியுது. எவ்வளோ நேரம் போகிறான்? ஏய் சாரி சார், உடம்புல பாதி கொழுப்பு தான் இருக்கு. கரைக்கிறேன் சார், முடிக்கிறது தான் நான் வந்திருக்கோம். ஆமா, இந்த ஜாக்சனுங்கிறது யாரியா? உரிமையாக பேசுங்க சார். ஜாக்சன் போய் காதில் வைப்பது. நீ ஓவரா பில்டப் போடாத, மேட்ரு சொல்லு. பில்டப் போட்டால் மட்டும் ஏற்றுக்க போகிறீங்க? இல்லை சார், இந்த ஊரில் நான் தான் சார் பேப்பர் போடுவேன். தமிழ் பேப்பர் பத்தாமல் 5 இங்கிலீஷ் பேப்பர் வேறு எக்ஸ்ட்ரா வாங்கி வரும் சார். இந்த ஊரில் 5 பேர் இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறாங்களா? அயன்புரம் சார். அயன்புரம்னா பெரிய லண்டனா? இங்கிலீஷ்காரன் வாழ்ந்த ஊர் இல்லை சார். அது மட்டும் இல்லை, டவுன்லேருந்து 5 இங்கிலீஷ் பேப்பர் எண்ணி வாங்கி வரும் சார். நம்ம பீட்டர் டீ கடை கிட்ட வந்தோடனே 4 பேப்பர் தான் சார் இருக்கும். நீ சரக்கு இறக்க போட்டு நிற்ப. அதெல்லாம் இல்லை சார், கரெக்டாக தான் எண்ணி எடுத்துன்னு வருவேன். இப்படியே நடக்குதுன்னு ஒரு முறை இங்கிலீஷ் பேப்பர் வாங்க மாட்டேன் சார். அதுக்கப்புறம் அந்த வழியாக போன ஜாக்சன் போய் என்னை செம்மடி வச்சான் சார். ஆனால் ஒன்று சார், அப்போ தான் சார் கண்டுபிடிச்சேன் இந்த இங்கிலீஷ் பேப்பர் எல்லாத்தையும் திருடுறது அந்த ஜாக்சன் பேய் தான். அன்னிலேருந்து இங்கிலீஷ் பேப்பர் வாங்கி போயிட்டு பங்களா கேட்டுக்கு வெளியே வச்சிருவோம் சார். வச்சவொடனே அது உள்ள எடுத்துன்னு போய்டும் சார். அப்படியே நானும் கண்ணு முன்னு ஓடியாந்துடும் சார். பேய் இங்கிலீஷ் பேப்பர் படிக்குதா? இங்கிலீஷ் பேய் இங்கிலீஷ் பேப்பர் தான் சார் படிக்கும், தெலுங்கு பேப்பராக படிக்கும். ஆனால் ஒன்று சார், பேய்க்கே பேப்பர் போட்டோம் நானாக தான் சார் இருப்பேன். அந்த வீடு எங்கே இருக்குன்னு சொன்னேன். வீடு நீ சொல்கிற மாதிரி ஒரு திகிலாதாயா இருக்கு. ஆனால் நீ சொல்கிற எந்த விஷயத்தையும் நம்புற மாதிரியே இல்லையே. என் மூஞ்சி அது மாதிரி சார், எதுவும் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. அப்படியா? என்ன எடுக்கிறான் பேப்பரு? போய் வை. யார், நானா? பின்ன நானா? போயா சார், பயமா இருக்கு சார். யோ, நான் தான் இருக்கேன்ல, போ. நீ இருப்பியா? நான் இருக்கணும் இல்லை. எது? ஒன்றும் இல்லை சார். அம்மா சார், இப்போ பாருங்க, கபார்னு இழுக்க பாருங்க. பார்க்கலாம் பார்க்கலாம்.
கடுப்பாப்ல ஏன் லேட் பண்ணுறாப்புல? எங்கேயா பேய்? சார் காலைல தான் பேப்பர் வச்சேன். ஒருவேளை காலைல எல்லாத்தையும் படித்து முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பேப்பர் எடுத்துக்காதுன்னா நம்மள பேர் லூஸா? ஏய் கிட்ட வா. சார் அடிக்க மாட்டீங்களா? அடிக்க மாட்டேன் வாயா. இந்த உலகத்தில் பேயும் இல்லை பிசாசும் இல்லை, எல்லாம் நம்ம மைண்டு தான். புரியுதா? அப்போ மைண்டு தான் பேயா சார்? ஓவரா பேசுகிற. என்ன சார் சட்டெல்லாம் கேட்டீங்க? பேய்கிட்ட சண்டைக்கு போக போகிறீங்களா? எப்படி இங்கே வந்தோம்? சார் என் ஃபோட்டோ எப்போ சார் எடுத்தீங்க? நான் உன் கூட தானே இருந்தேன். உங்கள் ஊருக்காரன் தான் எவனோ பண்ணுறான்னு தெரியும், பிடிக்கிறேன். லிஸ்ட்டில் உன் பேர் மட்டும் வரட்டும், அன்னைக்கு உரிக்கிறேன் உன்னை. எப்படி உரிப்பு சார்? இந்த ஃபோட்டோ யோ வர்ற வழியில் பார்த்தையா? ஆமாம் உங்கள் ஊருக்கார பொண்ணு தானே, தெரியாத மாதிரி பார்க்குறேன். சரி இந்த பொண்ணை மீட் பண்ண முடியுமா? அது முடியாது சார். ஏன்? அந்த பொண்ணு சேர்த்து 4 வருஷம் ஆகும் சார். சார் இந்த சுடுகாட்டில் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அவார்டை வாங்க போறீங்க. பேய்ங்களா என்னை பார்த்தா பயப்படும் சார். பாவம் சார், அதுக்கு வாங்க சார் போயிடலாம். ஐயோ தேட்டரில் டார்ச் அடிக்கிற மாதிரி அடிக்க விட்டானே. பேய்ங்களா ஏந்து பாப்கார்ன் கேட்கும்போது ஐயோ மண்டை ஓடலாம் சிரிச்சுன்னு இருக்குது. சார் இதான் சார் அந்த பொண்ணோட சமாதி. இதுவா? சார் அரிசியா படிச்சுன்னு இருக்கிறீங்க, வேகமாக தள்ளுங்க சார். ஏய் இதில் ஆண்டரின் போட்டிருக்கு. சாரி சார், பக்கத்து சமாதி சார். சாவடிக்க போகிறேன் ஒன்று. சாரி சார். வாங்க சார். சார் இதான் சார். கன்ஃபார்மாக தெரியுமா? என்ன சார் நம்ப மாட்டீங்க? இருங்க பாருங்க. யோ இங்க மேரின்னு போட்டிருக்கு. சார் அந்த பொண்ணு பேர் மேரி தான் சார். அந்த பொண்ணு விஜின்னு சொல்லிச்சே சார். அது பொண்ணு இல்லை பேய் சார், சொன்னதே சொல்லிக்கினேன். என் 2 கண்ணால பார்த்தையா? அது பொண்ணுதாயா? சார் நானும் 2 கண்ணால தான் சார் பார்க்குறேன். அது பேய் தான் சார். ஓடுங்க சார், ஓடுங்க சார், ஓடுங்க. யோ பின்னாடி பேய் வருதான்னு பாரியா? யோ நீ பாரியா? யோ நீயே பாரியா? யோ ஐடியா கரல பாரியா? சார் இங்கே இருந்துட்டு காலைல எழுந்து போயிடலாம் சார், அப்போதான் பேய் வராது. யோ நீ கூட்டு போற பேய் வருது சார். நம்மள மாதிரி அழகான கன்னி பசங்களை பார்த்தா பேயும் கூடாதுன்னு பெரியமா சொன்னாங்க சார். அதான் நான் இல்லை. என்னம்மா கொண்டுட்டீங்க? பிரசிடென்ட் பொண்ணு கொலகாரி, நாளைக்கு ஊர் தப்பா பேசாதா? டேய் லூசு, அவன் பயத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டான், கொஞ்சம் எழுப்பு. பயத்துல விழுந்துச்சா? போலீஸ்காரே, போலீஸ்காரே. நம்ம அலாரம் செட் பண்ணலையே.
விஜி விஜிமா எவடியாவா யாரோ பயமுறுத்துறீங்க நல்லா தெரியுது என் கையில மட்டும் மாட்டீங்க டே மணியா சார் ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைகளும் வந்துட்டாங்களா வந்துட்டாங்க சார் நேற்று ராத்திரி நீங்க யாரோ ஒருத்தர் தான் என் வீட்டுக்கு வந்து பயமுறுத்துனீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அது யாருன்னு நீங்களே ஒத்துக்கிட்டா பேசி தீர்த்துக்கலாம் நானே கண்டுபிடிச்சேன் தீர்த்துட்டு தான் பேசுவோம் அந்த ஊ ஊ ஊ அதை நீ தான் சொல்ற ஸ்டார்ட் கெட் அவுட் நெக்ஸ்ட் கட் அவுட் கட்டு அவுத்தா கெட் அவுட்மா கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் ஆத்தாடி ஏமா உன்னை பேய் மாதிரி கத்த சொன்னா என்ன பொண்ணு பார்க்க வந்த மாதிரி வெக்கப்பட்டு இருக்க பேய் மாதிரி கத்துமா கெட் அவுட் நெக்ஸ்ட் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் இதான் எங்க ஏரியா தமனா சார் ஆல் ஆஃப் யூ கெட் அவுட் என்ன எவ வாய்ஸ்மே செட் ஆக மாட்டேங்குது எப்படி செட் ஆகும் அந்த அது கரெக்டாக தான் இருக்குது இந்த கெட் அவுட் தான் அடிக்குது ஏய் அந்த ஊவோட கெட் அவுட்டே சேர்த்து சொல்லு சார் போங்க சார் நான் பேசினா எருமாடியா போட்ட மாதிரி இருக்கும் என்னெல்லாம் போய் பொண்ணு வயசில் பேசலீங்க போங்க சார் எல்லாம் எங்களுக்கு தெரியும் சொல்லுடா வேணாம் சார் ஏய் சொல்றா சார் கூச்சமாக இருக்கு ஏய் சொல்றாங்கற சொல்றா ஏண்டா ஒரு போலீஸ்காரனை கலாய்ச்சா அவன் என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியாதா நீங்க வந்து ஒரு 10 நாள் இருக்குமா எப்படி சார் 10 நாள்ல அது சரி இப்பெல்லாம் பார்த்தா 10 நிமிஷத்துலேயே வருது கழுத 10 நாள்ல வராதா கரெக்ட் சார் ஏய் உன் பேர் சுமதி தானே ஆமாங்க ஐயா இன்னொரு காஃபி எடுத்துட்டு வா சரிங்க ஐயா இன்னொரு காப்பி யாருக்குங்க ஐயா எடுத்துட்டு வான்னு சொல்றேன்ல ஒருவேளை இவரோட செட்டப்பா இருக்குமோ ஏன்பா உன் குடும்பத்தில் யாருக்கும் வாசல் வழியே வர பழக்கமே இல்லையா என்ன மாமா பேச மாத்திரீங்களா 8 படி தள்ளி இருக்கிறதுனால இந்த வீராக்கு தெரியாம தட்ட மாத்திரீங்கல்ல தட்டெல்லாம் ஒன்று மாத்தல முதல்ல காபி சாப்பிடு பிஜியை கட்டி வைங்க விருந்தே சாப்பிட்றேன் முதல்ல காஃபியை குடிங்க அப்புறம் விருந்துக்கு போவோம் ஆளை பாரு நல்ல கோமாளி மாதிரி பெருசுள்ள போயிடுச்சு சைனிங்காக இருக்கான் தங்க பஸ்பம் சாப்பிடுவானோ அப்புறம் உங்கள் ஊரில் நீ போலீஸ்காரன்னா எங்கள் ஊரில் நான் தான் காவல்காரன் ஏன் உங்கள் ஊரில் கூர்க்கா கிடையாதா ஏய் ஏய் வாய்க்கிறியா என்ன சார டப்பா எடுத்துட்டு வரான் இந்த வெட்டி பில்டப் ஒன்றும் குறைச்சல் இல்லை
எங்க வீட்டு பொண்ணை கட்டிக்கிறதுக்கு 3-4 பேர் போட்டி போட்டாங்கன்னா அதுல யாரு வீரன்னு பார்த்து அவங்களுக்கு தான் எங்க பொண்ணு கொடுப்போம். மாமா இந்த வகை எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இதெல்லாம் ரொம்ப காலமாவே இருக்குப்பா. நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது. சின்ன பையனா? மாமா என்ன காலை எடுக்கணுமா இல்ல எலவட்டங்களை தூக்கணுமா? சொல்லுங்க, பந்தாடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. ஊரே கண்டு பயப்பட ஜாக்சன் பங்களாவில் யார் 7 நாள் தங்கி முதல்ல வெளியே வராங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன். மாமா விஜய்க்கோசரம் 7 நாள் என்ன 7 வருஷம் வேணாலும் உள்ள இருப்பேன். நீ 7 வருஷம் ஜெயிலில் இருந்ததெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ 7 நாள் தங்க அது போதும். வீரா கண்ட்ரோல். நீங்க ஏன் அங்கெல்லாம் போனீங்க? அந்த வீட்டுக்குள்ள பேய பார்த்தங்க. ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜருங்க. என்னது பேய பாத்தீங்களா? உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லாதீங்க, சரியா? ஜாக்சன் மங்களுக்குள்ள பேயெல்லாம் இல்ல. அங்க எங்க குடும்ப புதையல் இருக்கு. ஆளுங்களை வச்சு பேய் வேஷம் போட்டு எங்க அப்பா ஊரையே ஏமாத்திட்டு இருக்காரு. இந்த விஷயம் எனக்கே இப்பதான் தெரிஞ்சுது. சொல்லுங்க அண்ணன் 7 நாள் டூர் போறேன், ஊரை பத்திரமா பாத்துக்கோங்க. என்ன? சரிண்ணே. என்னடா இவ்வளவு வெயிட்? பாருண்ணே. இப்போ எங்கடா சரக்கலாம்? போதைக்கு முன்னாடி பேயாவது பிசாசாவது ஒரு வாரம் என்ஜாய் பண்ண மாறு தெளிவா இருக்கடா. இந்த அப்படி வச்சுக்கோ. அண்ணனுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ விசில் ஊதுவேன். தாரத்தைப்பட்ட கிழியணும், சரியா? ஏய் எடுத்துற. இப்போ அண்ணனுக்கு போர் அடிக்குது, விசில் ஊத போறேன். பஸ் வாபஸ் வாங்கிக்கிறியா? ஏய் பாயா, ஏற்கனவே பயமா இருக்கியா? இதுல இது வேற. கையில தான் தூக்கிட்டு வாயேன். யோ ஏன் எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிற? சரி இந்த ரூம்ல தங்கிக்கலாமா? பந்தயம்னா பந்தயம் தான். நீ இந்த ரூம்ல இரு, நான் அந்த ரூம்ல தங்கிக்கிறேன். போ போ, தனியா வேற தூங்க போறேங்கிற. பேய் வந்து பம்ளே கடிச்சு. ஏய் போ போ போ. குட் நைட் பேய் ட்ரீம்ஸ். தெரியுமா விட்டுமோ? இங்கதான் 7 நாள் தங்கணுமா? யோ போலீஸு, எல்லாம் நீ தான் பண்ணுறேன்னு தெரியும். இதுக்கெல்லாம் வீரா பயப்பட மாட்டான். யோ போலீஸு வேண்டாம், எனக்கும் பயப்பட தெரியும். போலீஸு ஏன்ட்டே வா.
மதிக்கவே மாட்டேங்கிறான். இந்த வாட்டி ரியாக்ஷனே காணும். பாட்டா கேட்குற பாட்டு இருறா வரேன். சமாளிப்போம். அப்பா சரக்கு போடலாமா? என்ன பிராண்டு? யோ போலீஸு, உஷாரான ஆள் தான் நீ. 7 நாளைக்கு தேவையான எல்லா ஜாமானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி? யோ நான் உனக்கு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டியா? யோ நீ ஏன் சொல்ல போற? என் விஜய் நீயே கட்டிக்கோயா. நீ தான் என் பொருத்தமான ஆள். உண்மையாக சொல்கிறேன். யோ நான் ஒன்று சொல்கிறேன், நீ தப்பா எடுத்துக்க மாட்டேங்க. இந்த சரக்குமான் சத்தியமாக சொல்கிறியா? எனக்கு குழந்தை உண்மை தான் வைப்பேன். பொண்ணு பிறந்தா என்ன பண்ணுவேன்? வீராக்கு பதிலாக வீரின்னு வைப்பேன். யோ யோ செல்ஃபி எடுத்துக்கிறேன். யோ விஜய் எடுத்துக்கொண்டேன். செல்ஃபி என்ன அவளை எடுத்துக்கோ. அவளுக்கு எப்படி முத்தம் கொடுக்குறானா? காம கொடுக்குறான். சரிங்க பேக். அப்படியே இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? சரியா வீடியோ எடுக்கிறேன். ஸ்மார்ட் ஃபோன். நான் வீரா, இது போலீஸ் சத்யா. நாங்கள் 2 பேரும் இப்போ அயன்புரம் என்ற கிராமத்தில் உள்ள ஜாக்சன் பே பங்களால் தான் இருக்கோம். இந்த பங்களால பேய் இருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. வாங்க இந்த பங்களால பேய் இருக்கான்னு போய் பார்ப்போம். இவர் யார்? ஜாக்சன். அப்பொழுது இந்த அம்மா யார்? ஏமி ஜாக்சன். அப்போ உள்ளே சென்று மைக்கேல் ஜாக்சன் இருக்கிறாரா என்று பார். நாங்கள் இப்பொழுது பேய் பங்களாவில் இருக்கும் பாத்ரூமில் இருக்கிறோம். இந்த இடம் மிக குளுமையாக இருக்கிறது. பேய்க்கு குளுமையான இடம் என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால் பேய் இங்கே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏய், பேய் போகும் டாய்லெட். பேய் போகும் டாய்லெட்டில் சிறுநீர் கழித்தால் பேய் நம்மை தொடராது என்பது ஐதீகம். நண்பா செல்லை பிடி. நாங்கள் இப்பொழுது சரிம்மா. நண்பா செல்லை கொடு. இரவு நேரம் என்பதால் பேய்கள் ரவுண்ட்ஸில் இருக்கலாம், இல்லையெனில் கபோர்டில் தூங்கலாம் என்று ப்ரொஃபஸர் ஸ்டீவ் சொல்லியிருக்கார். வாயன் அந்த கபோர்டில் போய் பார்ப்போம். நடைபாதையில் தடைகள். கவரில் பேரும் ஸ்டீவ் சொன்னாங்க. போதே யோ போலீஸு, ஏன் தூங்கும்போது டார்ச் அடிக்கிற? ஐயோ நான் ஏன் டார்ச் அடிக்கிறேன்? விடிஞ்சிருச்சியா? எப்படியா வெளில வந்தோம்? போதையில் வெளில வந்து கூட தெரியல. போலீஸு
இன்னைக்கு நைட்டும் அதே சார் கிடைக்கும்யா. வா உள்ள போலாம். எதுக்கே உள்ள போகணும்? அதை நைட் விஜய் கட்டி சொல்லிட்டே. யோ நான் ஹாப்பியா சொன்னேன். யோ நேற்று நைட் சொன்னியா? யோ போதையில இருந்தேன் ஏமாத்திரியா? குத்துக்கள் மாதிரி நான் இருக்கும்போது விஜய் உன்னை கட்டிக்க சொல்லுவானா? அப்படியா? போனை காட்டு. நேற்று ராத்திரி ஃபுல்லாக பேயை கண்டுபிடிக்கிற வீடியோ எடுத்து சுற்றணும்ல, காட்டுறேன். ஐயோ பேட்டரி இல்லையா? நாங்களும் எஃப்ஐஆர்லாம் எழுதுவோம் போலீஸு. வா. யோ என்னையா அது? என் பிள்ளைக்கும் பேரெல்லாம் வைக்கிறேன்னு சொன்னனே. நானே அந்த பேரை மாத்தான் தான் இருக்கேன். அதை வேற வைக்கிறியா நீ? ட்ரங்கன் மாங்க் பேச்ச மாத்திட்டானே. என்னத்த முறைச்சி பார்த்துனுக்குறான்? ஐயா உங்களுக்கு படிக்க தெரியும்? இல்லைடா. இப்போ ரொம்ப நேரம் பொம்மையை தான் முறைச்சி பார்த்துனுக்குற. நீலாம் ஊருக்குள்ள பிரசிடென்ட்டு. ஏய் பொண்ணு வர பொண்ணு வர. என்னம்மா? என்னம்மா நீ பாட்டுக்கு பாழடைஞ்சு வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சுட்ட? பாம்பு கீம்பு கடிச்சதுன்னா யார் பதில் சொல்றது? யாரு இவனுங்களை பாம்பு கடிக்க போகுது? இவனுங்க அதை கடிக்காம இருந்தா சரி. வேறம்மா அவங்க 2 பேரும் 7 நாள் அந்த வீட்டில் இருந்துட்டு வெளியே வந்தா யாருக்கு பொண்ணை கொடுக்கறதுங்கிற குழப்பத்தில் நான் இருக்கேன். ஐயா நானு இல்லை ஹேர் ஸ்டைல் கட் பண்ணால் நானும் நல்லா ஹீரோ மாதிரி இருப்பேன், அதான் சொன்னேன்.